பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அவங்ககிட்ட அமித்ஷா கண்டிப்புடன் நடந்து கொண்டதா ஒரு வீடியோ வந்துச்சு. அது எப்படி தெரியுங்க? அது கண்டிப்போடு தான் நடந்தாங்க. அதான் அப்படிங்கிற பேர்ல தான் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. பல்வேறு விஷயங்கள் இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம், அது திரும்பியும் இவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கலாம். அதனால் அது நம்மளே வந்து அதற்கான ஒரு முகத்தை கொடுக்கக்கூடாது. அது என்ன பேசியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்துட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து பிஜேபிக்காரங்க என்றைக்குமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து இதே போல் அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை எல்லாம் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார், அந்த முகநூல் கணக்கு அது யார், அதை வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு குழுவா, அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா, அதுக்கு பின்னால் எந்த கட்சி இருக்கின்றதை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கான நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நானும் எங்களுடைய கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அவர் சார்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்றோம். இது என்னன்னாங்க, அன்னைக்கே அதை தடுக்கப்பட்டு விட்டு இருந்திருந்தா இந்த ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி கொடூரமாக வெட்டி அதெல்லாம் யாராக இருந்தாலும் சகிச்சுக்க மாட்டாங்க. அதை தாண்டி அதை அளவு பண்ணீங்க, அதையெல்லாம் கைது பண்ணலை அப்படிங்கிறனால தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தனுக்காக கொலை மிரட்டல் விடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இதை வந்து இலகுவாக கடந்து போவீர்கள் என்று சொன்னோம்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள். அது நிச்சயமாக இது வந்து அரசியல் பழிவாங்குதல் எடுத்துக்கலாம், அரசியல் அநாகரீகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.